ஐயா தெரிஞ்சுக்கிறனார் அவர்களின் எழுத்தடைவுகள் அறிமுக விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் தமிழகம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் செவ்வேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு உரையாற்றி இருக்கிற தோழர் அமுதன் அவர்களே, முன்னிலையில் கலந்து கொண்டு சிறப்பு செய்வதற்கு வந்திருக்கிற தாழையூப்பு பகுதியை சார்ந்த தமிழ் தேசிய உணர்வோடு தென்மொழி இயக்கத்தின் தூணாக செயல்பட்டு தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்புக்கும் தமிழ் உணர்வு சார்ந்த செயல்பாட்டுக்கும் உரிய ஐயா தென்மாறன் அவர்களே, அதேபோல் ஐயனார் ஊற்று பகுதியை சார்ந்த தமிழ் தேசிய உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் உணர்வுக்காக தன்னுடைய கடுமையான நெருக்கடியான வாழ்க்கை சூழலில் கூட அழுத்தமாக பணியாற்றி கொண்டு அல்லும் பகலும் தமிழ் உணர்வை பரப்பி வருகிற நம்முடைய தோழர் பூவார் தமிழ்கணன் அவர்களே, வருகை தந்திருக்கிற தோழர் இளஞ்சேர கண்ணன் அவர்களே, பீசு மணி அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி சிறப்பு செய்திருக்கிற பொட்டலூர் அணியை சார்ந்த தமிழ் தேச உணர்வோடு அந்த பகுதி வாழ் பெருமக்களின் உணர்வுகளை எல்லாம் எதிரொலிக்கிறபடியாக அந்த பகுதியினுடைய சுற்றுச்சூழல் காப்புக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தோழர் சங்கரநாராயணன் அவர்களே, மக்கள் தமிழகம் கட்சியினுடைய செயல்பாட்டாளரும் நாலுமுனை கிணற்றில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் அடித்தட்டு மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக பெரும் செயல்பாட்டு உணர்வுகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தோழர் அன்பு செல்வன் அவர்களே, நெல்லை மாவட்ட மக்கள் தமிழர் கட்சியினுடைய தோழர் அன்பு தோழர் கபிலன் அவர்களே, இந்த தென் மாவட்டங்களிலே அரும்பணியாற்றி செயல்பட்ட நம்முடைய அன்பு தோழர் வழக்கறிஞர் செம்மணி அவர்களுடைய துணைவியார் செம்மணி சரோசா அவர்களே, முற்போக்கு சிந்தனையாளர் இந்த எழுத்தடைவுகளை ஒன்று செலுத்துவதற்காக அடித்தட்டு மக்களை கல்விக்கூடங்களை எல்லாம் சென்று பரப்புவதற்காக செயல்பாடுகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, நாலுமுனை கிணறிலிருந்து பெருவாரியான இளைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த உணர்வோடு செயல்படுகிற செயல்பாடுகளுக்கெல்லாம் துணையாக இருந்து கொண்டிருக்கிற அன்பு தோழர் ராசுரை அவர்களே, நம்முடைய புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய செயல்பாடுகளோடு இணைந்திருக்கிற நம்முடைய அன்பு தோழர் திருக்குமரன் அவர்களே, மற்ற மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தனித்து அடையாளப்படுகிறபடியான நிலையில் ஏதோ தேர்தல் அரசியல் களத்திற்காக மட்டுமன்றி இந்த அடிநிலை சமூகத்தை ஈடேற்றுவதற்கான முழு முயற்சியோடான கருத்துக்களில் மூண்டி இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட செயலாளர் தோழர் முத்துவடவன் அவர்களே, இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறையினுடைய தோழர் விடுதலை பெரியன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் தோழர் தமிழ்குட்டி அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றுவதற்காக வருகையிருக்கிற நாலுமுனை கிணறினுடைய தோழர் சுபேதார் அவர்களே மற்றும் வருகை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். தோழர்களே, இப்பொழுது ஐயாவுடைய எழுத்தடைவுகளில் ஒரு நூல் மட்டும் பெறுவதற்கு நல்லுலக
ராஜதுரை அவர்கள் முன் வந்து இதை அவர் கண்டிக்கிறது. தென்மொழியில் தமிழ் செம்மொழியில் வருகிறது. தமிழ் உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் மட்டுமன்று அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கும் செம்மொழி என்றும் பெயர் வைத்திருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியான ஆர்வமுள்ள மலர். பகுதியிலே ஒழிப்போடும் தமிழ் தேசிய உணர்வோடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய படிப்பகங்களாக நூலகங்களாக செயல்பட்டு வருகிற நூலகங்களாக நம்முடைய நடுநாலுமுனையினருடைய நூலகத்திற்கும் பொட்டலூர் நுனியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நூலகத்திற்கும் பாவலரேறு ஐயா அவருடைய படிமத்தை சிலையை பாவலரேறு தமிழ்கலத்தின் சார்பில் தோழர் அரசி அவர்கள் அந்த இருவருக்கும் நாலுமுனையினர் தோழரின் வழியாக தோழர் அமுதன் அன்புச்செழியன் இருவரும் இணைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தோழர்களே, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுத்தடைவுகள் என்கிற வகையிலே இங்கு 16 நூல்களை பாவலரேறு ஐயா அவர்கள் எழுதிய 16 நூல் முழு எழுத்துகளையும் ஒன்று சேர்த்து 16 தொகுப்புகளாக தொகுத்திருக்கிறோம். கடுமையான முயற்சி, ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்குரிய பணியாக ஒருங்கிணைத்து அந்த தொகுப்புகளை தொகுத்திருக்கிறோம். எல்லாருடைய படைப்புகளும் இந்த புமுகளால் பலரும் எழுத்தாளர்கள். இதுபோல எழுத்தாளர்கள் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய உணர்வு சார்ந்தவர் மட்டுமே இல்லை பாவலர். அவர் குறித்து சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளணும். குறிப்பாக இந்த மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் கடந்த கிழமைகளெல்லாம் நம்முடைய முகமையில், அதாவது ராமநாதபுரத்தில், சிவகங்கையில் இதெல்லாம் இதனுடைய அறிமுக கூட்டங்கள் நடந்தது. ஜனவரி மாதம் 5ஆம் நாள் முழு நூல்களையும் ஒருங்கிணைத்து சென்னையிலே வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா பகுதிகளிலும் இதனுடைய அறிமுக விழாவாக நடத்தி வருகிறோம். திருச்செந்தூரில் இந்த விழா நடத்துவதற்கு மிகவும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, பாவலரேறு ஐயா அவர்கள் இந்த பகுதிகளெல்லாம் நிறைய 5-6 ஊர்களில், குறிப்பாக திருச்செந்தூர், மெய்ஞானபுரம், அரவன்குறிச்சி எல்லா ஊர்கள்லையுமே சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். அதனால் இந்த வட்டாரத்தில் நம்முடைய ஐயா தமிழ்மாறன் அவர்களுடைய பேர் உழைப்பினால், தமிழ் உணர்வை பரப்புகிற ஒரு பெரும் தொண்டினால் பாவலரேறு மிக விரிவாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். தமிழ் உணர்வு பரப்பப்பட்டிருக்கிறது. சாதி ஒழிப்பு உணர்வு செயல்பாட்டு அளவில் வலுப்படுகிற இடமாக இந்த பகுதிகள் இருந்து கொண்டிருப்பதனால இந்த ஊரில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக முன்னெடுத்து செயல்பட்ட நம்முடைய தோழர்கள், நாலுமுனையினர் தோழர்களும், நம்முடைய குறிப்பாக தோழர் அமுதன்
முகமதன் ராசுடைய சுபேதார் அவனுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவிக்கிறேன். வந்திருக்கிற தோழர்கள் அனைவரும் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய தோழர்கள் தான். நெல்லையிலையும் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். அதனால் விரிவாக நம்ம செயல்படணும். அவர் ஒரு தமிழ் அறிஞர் என்பதை கடந்து அவருடைய செயல்பாடுகள் ஏறத்தாழ ஒரு 18 திறம் படைத்தவராக அவர் இருந்திருக்கிறார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சில பேர் ஒரு 10 திறன் படைத்தவராக இருக்கிறவரை வடமொழியில சம்ஸ்கிருதத்துல தசவதானின்னு சொல்லுவாங்க. 10 திறன் பெற்றவர்களுக்கு உரிய அடையாளங்கள்ல பல நிகழ்வுகள் இருக்கும். அவர் இது போல ஒரு 18 திறன் படைத்தவராக இருந்தார். மிகச்சிறந்த எழுத்தாளர், பாடல் புனைகிற திறன் படைத்தவர். பாடல்கள் என்று சொன்னா நம்ம புறநானூறு அகநானூறு போன்றதான நிலையில ஒரு அழுத்தமான பாடல்கள், யாதும் ஊரே யாதும் கேள்வி தீதும் நன்று பிறதரவாரான்னு நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு படிப்பதற்கு மிக அழுத்தமான பாடலாக இருந்தாலும் கூட எழுதுவது மிக கடினமான நடைமுறை உள்ள பாடல். அது பாடலையே தனிப்பாடல்களாக எழுதியிருப்பது, காவியங்கள்னு சொல்லக்கூடிய பாவியங்களாக எழுதியிருப்பது. அது கதை புதிந்த இதுதான் பாவியங்கள். ஐயை, பொய்யாக்கனி இதெல்லாம் கதை ஓட்டம் உள்ள பாவிய நடை உள்ள இலக்கிய படைப்பு. தனிப்பாடல்களாக அவர் எழுதியதெல்லாம் கணிச்சாரை என்கிற தொகுப்புல தொகுத்திருக்கிறது. அதுபோல நூறாசிரியம் என்று சொல்லக்கூடியதுதான் புறநானூறு போல அகநானூறு போன்றதான நூறாசிரிய படைப்புகளை கொண்டது. பொதுவாக எல்லாரும் பாட்டு எழுதியிருக்கிறாங்க. ஆனா தமிழ் இலக்கியத்துல அப்படியாக இல்லாத ஒரு பெரும் சிறப்பு பாவலர் பெற்றிருந்தார். ஏன்னா பாடல் எழுதுறதுல கூட சாதி வேற்றுமைகள் இந்த தமிழ் இலக்கிய பரப்புல உண்டு. எல்லா தமிழறிஞர்களையும் எல்லா புலவர்களையும் அரசர்களை கூட ஏற்றுக்கொள்ளல. நம்முடைய அன்பு தோழர் கோபுரத்தோழர் பேசுகிற பொழுது அழகாக நிறைய செய்திகளை தொகுத்து பேசினார். அதுல பெருஞ்சித்திரனார் என்று அவர் பெயர் வைத்துக் கொண்டார், புனை பெயரார். அவருடைய பெயர் மாணிக்கம். 1933 பிறந்தார். சேலம் மாவட்டத்துல சேலம் நகருக்கு பக்கத்துல சமுத்திரம் என்று ஒரு சிற்றூர், மிக எளிய சிற்றூர். அங்க கஞ்சமலைன்னு ஒரு பகுதி. நமக்கெல்லாம் தெரிகிற மலை தான். ஏன்னா இரும்பு உருக்காலை சேலத்தில் இருக்கிறது. அந்த சேலம் இரும்பு உருக்காலை ஏன் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த கஞ்சமலை தான் அதுக்கு காரணம். அந்த கஞ்சமலை முழுக்க இரும்பு அந்த தாது இருக்குது. அது மிக அதிகப்படியாக நிறைந்திருக்கக்கூடிய மலை. இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மலை இல்லாமல் போகும். அதெல்லாம் முழுக்க கரைக்கு எடுத்து இந்திய அரசு கொள்ளையடிச்சு போவாங்க. ஏன்னா கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக இந்தியாவில் எங்க இடத்துலையுமே தொழிற்சாலையை தொடங்குறதும் அதை சூறையாடுறதும் தான் இந்திய அரசாங்கத்துடைய வழக்கம். நம்முடைய கனிம வளங்கள் நம்ம நாட்டுக்கு சொந்தம் இல்லை. தமிழ்நாட்டுடைய கனிம வளங்களோ, தமிழ்நாட்டுடைய கடல் புறமோ, தமிழ்நாட்டுடைய வாழ்க்கையினுடைய செல்வங்களோ தமிழ்நாட்டுக்கு இல்லாதபடி ஆகிவிட்டது. இந்த திருச்செந்தூர் ஆகட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில முத்து குளித்ததாக நம்முடைய வரலாற்றுல பார்க்கிறோம். முத்து குளித்த மிகச்சிறந்த ஊர். அதை தாண்டி அழகன்குளம், முகவேல் மாவட்டத்தில் அழகன்குளம் ஒரு ஊர். கீழடி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற சிலர் போய் அந்த கீழடி பகுதியை பார்த்திருக்கலாம். இப்ப காட்சி பகுதியா மிக சிறப்பாக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த கீழடியில எண்ணற்ற தமிழ் பொருள்கள், தமிழர்கள் பயன்படுத்திய கலப்பொருள்கள் உண்டு. அதுல அழகன்குளத்துல நங்கூரம், கல்லால் செய்யப்பட்ட நங்கூரம், உலகத்திலேயே 3000 ஆண்டுகளுக்கு முந்தி நங்கூரம் என்கிற பதிவு உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. அந்த நங்கூரம் இருந்த பகுதி கல்லாலேயே செய்திருக்கிறான். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள், தமிழ் வணிகர்கள், தமிழ்ல கடலோடிகளாக இருந்த மக்கள் அந்த நங்கூரத்தை செய்திருக்கிறார்கள். இரும்பை கண்டறிந்திருக்கிறான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை கண்டறிந்திருக்கிறான். இரும்புனால எண்ணற்ற பொருட்களை உருவாக்கி இருக்கான். எளிய செய்தி இல்லை.
இரும்புனுடைய தாதுவெல்லாம் எடுத்து ஒரு 100 அடி 100 வெப்பத்துல 100 வெப்பமானியினுடைய வெப்பத்துல 100 டிகிரி செல்சியஸ் சொல்றோமே, அந்த அளவுல வெப்பப்படுத்திட முடியாது. 1000 டிகிரி செல்சியஸ்ல தான் இரும்பு உருகி ஒரு பொருளை உருவாக்க முடியும். 5000 ஆண்டுக்கு முன்னாடி 1000 டிகிரி செல்சியஸ்ல அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? எங்க போச்சு அந்த அறிவெல்லாம்? தூத்துக்குடியில முத்து குளித்தார்கள் என்பது ஏதோ நம்ம கதை விட்டு இல்ல, நம்முடைய இலக்கியங்கள்ல இருக்கிறது. அசோகன் காலத்துல ஏறத்தாழ 39 கல்லுல செதுக்கப்பட்ட வரலாற்று பதிவுகளை பிராகிருத மொழியில அசோகன் எழுதி வைத்தார். அசோகனுடைய ஆட்சி பொழுது அந்த கல் பகுதிகளில் நம்முடைய பாண்டி நாட்டு முட்டை குறித்திருக்கிறார். யாரு? அசோகன் ஆட்சியில கிமு 360, நல்லா நினைச்சுக்கீங்க, கிமு 360ல அசோகன் ஆண்ட பொழுது அவன் 39 இடத்துல கற்கள்ல வரலாற்றை பதிவு செய்திருக்கிறான். அந்த பதிவுல நம்முடைய தூத்துக்குடியினுடைய முத்து அங்கதான் கிடைக்கிறது பதிவு செய்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு காலம் முத்து குளித்தாங்க. அந்த பெருமை நமக்கு உண்டு. எதுல இருக்குது அந்த பெருமை? இந்த வரலாற்று புத்தகத்துல இருக்குது. இன்னைக்கு முத்து குளிக்க முடியுமா? அந்த முத்து நமக்கானதா மாறுமா? கடல்ல இருந்து மீன் பிடிக்க முடியுங்க. 9 கிலோமீட்டர் தாண்டி மீன் பிடிச்சா பிடிச்சிட்டு போயிடா 600 பேரை மீனவர்களை சுட்டு தள்ளி இருக்கிறான் சிங்கள அரசு. கேள்வி கேட்க நாதி உண்டா? ஏதோ கொஞ்சம் பேர் காஷ்மீர்ல தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்கன்னு உடனே கொதிச்சு எழுந்தது இந்திய அரசாங்கம். அதுக்காக படை எடுத்துட்டு போய் செந்தூர் தாக்குதல் ஒரு பெரிய படை போரே நடந்த. ஆக வடநாட்டுல யாராவது 2 பேர் செத்துட்டானா கொதிக்கிறாங்க. நம்ம மீனவன் 600 பேர் செத்துருக்காங்க. ஏன் அந்த கொதிப்பு வரல? என்ன நீ மதிக்கல, தமிழனை மதிக்கல, ஒரு மொழி இனத்தினை மதிக்காத அரசுனா இந்திய அரசு. அப்படி கனிம வளங்களை சூறையாடி கொண்டிருக்கிறது. படியாக நிலையத்தான் கஞ்சமலை பகுதி. அந்த கஞ்சமலையினுடைய அடிவாரத்தில் தான் பிறந்தார். இயற்கை சூழ்ந்த பகுதி. அதனால அந்த இயற்கையினுடைய ஈடுபாடு அவர்கிட்ட உண்டு. இயற்கையோடு தோய்ந்த எளிய பாடல்களை நிறைய பாடல் எழுதியிருக்கிறார். சின்ன பிள்ளையில வளர்கிற பொழுதே அவருக்கு தமிழ் மீது ஆர்வம், தமிழ் இலக்கியத்தின் மீது ஆர்வம் அடைகிறபடி அவருக்கு பாவேந்தர் என்கிற புரட்சிப்பாளர் பாரதிதாசன், தமிழுக்கு அவங்களுக்கு பேருக்கு நம்ம பாடல்லாம் கேட்டுருப்போம். அந்த பாடல்களை எழுதிய புரட்சிப்பாளர் பாரதிதாசன். ஏன்னா பாரதியாரை பற்றி நமக்கு நிறைய தெரியும். பாரதியாரை நம்ம குறைச்சி மதிப்பிடல, சிறந்த பாவலர். ஆனா அவர் ஒரு பாவலர் அல்லது ஒரு செயற்பாட்டாளர் யாருக்காக எழுதுகிறார், யாருக்காக அவர் இந்த கருத்துக்களை மிக உயர்வுபடுத்தி நினைக்கிறார் என்று ரொம்ப முக்கியமானது. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் எழுதுகிற அதே பாரதி தான் உயர் ஆரியத்திற்கு நிகரற்று வாழ்க்கைன்னு குறிப்பிடுகிறார். சாதி பற்றியான நிலைகள்ல ரொம்ப அழுத்தமுடையவர் பாரதி. மழை என்று ஒரு புது பாடல் வசன கவிதை பாரதி எழுந்தது. கொஞ்சம் எல்லாரும் நம்ம நிறைய படிக்கணும், நம்மை பற்றி தெரிந்து கொள்ளணும். நம் சமூக அமைப்பு எப்படி ஒரு விரிவான சமூக அமைப்பாக இருக்கிறது, ஏன் இந்த விழிப்புணர்வு வரல? அந்த விழிப்புணர்வு வராததுக்கான காரணம் என்ன? 4 மணிக்கு ஒரு 20, 30, 25 ஆண்டுகளுக்கு முந்தைய அறிமுகம். நான் மிகப்பெரும் சாதி கலவரத்தை உருவாக்குகிறபடி ஆளுமை சாதியை சார்ந்த சிலரெல்லாம் அடக்குமுறையோடு 4 மணிக்கு தாக்குதல் செய்து இந்த வீடுகள்லாம் சூறையாடும் போது தான் நாங்கள் இந்த ஊருக்கு வருகிறோம். என்னுடைய தோழர் முதன்மையில் அந்த மண்ணிலிருந்து போராட்ட களத்தில் இருந்த தோழர் முரசொலி மாறன், தமிழ்ச்செல்வன், நம்முடைய பட்டு இவெல்லாம் போராட்டக்காரர்கள்லாம் அங்கே மறைவுற்ற தோழர்களாக இருந்தாங்க, இறந்து போனாங்க. அதெல்லாம் கடந்து சங்கரமடை இடிப்பு போராட்டத்தில் 4 மணிக்கு ஏறத்தாழ 20 பேருக்கு மேலானவர்கள் கலந்து கொண்டவங்க. ரொம்ப எழுச்சியான ஊர் அந்த ஊர். இது அந்த ஊர் மட்டுமல்ல, இந்த வட்டாரமே இந்த
இருக்கான். அப்படியான நிலைகள்ல அதனாலதான் இந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சாதி ஒழிப்பு பற்றியான நிலையில ஒரு பெருத்த அக்கறை உண்டு. அந்த சாதி ஒழிப்பு உணர்வோடு செயல்படுகிற உணர்ச்சியை அந்த கருத்துள்ள நிலைகள்ல பெற்றிருக்க வேண்டும் என்பதைத்தான் பாவலர் எதிர்த்து வச்சிருந்தார். அந்த கண்ணோட்டத்திலிருந்து தான் நம்ம பாரதியை நம்ம குறிப்பிட வருகிறோம். மழை என்கிற ஒரு வசன கவிதை, அந்த வசன கவிதையில எழுதுகிறார், ஊரெல்லாம் மழை பொழிகிறது, சாலையில் உலர்ந்த இடம் ஒன்று இல்லை, தமிழ் மக்கள் ஈரத்திலேயே நடக்கிறார்கள், ஈரத்திலேயே உட்கார்கிறார்கள், ஈரத்திலேயே படிக்கிறார்கள். பாரதி எழுந்தது ஈரத்திலேயே படிக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், ஏன்பா ஈரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாய், உலர்ந்த தமிழன் மருந்து கூட இல்லை. ஏனடா என்றால் விதிவசம் என்கிறார். அவர் எழுதுனது ஏன் என்று கேட்டால் விதிவசம் என்கிறார். விதிவசம் விதி அப்படி நமக்கு வந்துருக்கு, அதனாலதான் ஈரத்திலே கடக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறான் அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஆமாண்டா, இதுதான் பாரதியினுடைய முதன்மையான இடம். ஆமாண்டா, விதிதான். தமிழ்நாட்டில் சாஸ்திரங்கள் இல்லை, நீங்கள் எல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்பது ஈசனுடைய விதி அப்படின்னு குறிப்பிட்டார். சாஸ்திரங்கள் இல்லாத தேசத்துல என்ன இருக்கும்? இப்படிதான் இழிவான நடைமுறைகள். எது சாஸ்திரம்? சாஸ்திரம்னா என்ன? மனுதர்ம சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், புராணங்கள், வேதங்கள், இவையெல்லாம் தான் பெரிய அறிவுடைய பொக்கிஷங்களாக பார்ப்பனியம் இன்னைக்கு இல்ல, பல 1000 ஆண்டுகளாக பரப்பி வருகிறது. இவை அறிவுள்ளவை அல்ல, இது அறிவை வளர்க்கக்கூடியதில்லை. நம்மை அடிமைப்படுத்துகிற ஆதிக்க வெறி பிடித்த கருத்தியல், பிராமணிய முகமாஷிய அப்படின்னு வேதத்தினுடைய ரிக்வேதத்தினுடைய 10வது அத்தியாயத்தில் பிரம்மனுடைய முகத்திலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோலிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், கொடையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் வைசியன், பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன் என்பதாக வகைப்படுத்தப்பட்டதுதான் வருணம். அந்த வருணத்தை ஏற்றுக்கொள்கிறவன் தான் வர்ண ஆச்சாரம், ஒழுக்கம். ஆச்சாரம்னா ஒழுக்கம். அந்த வர்ணாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறவன் தான் பிராமணன். அந்த வர்ணாசிரம அமைப்பு தான் சாதி அமைப்பை இருக்க கட்டி பிடித்து வைத்திருக்கிறது. பழமைகளையெல்லாம் கட்டி காத்துக்கக்கூடிய இந்த அமைப்பு முறைக்கு எதிராக யாரும் இயங்கக்கூடாது என்பதுதான் இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்திய அரசு அமைப்பினுடைய கட்டாயம். எண்ணற்ற இந்த பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும் என்று யாராவது நம்ம போராடி அதுக்காக நம்ம மாற்றம் செய்யணும்னு நினைச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த திருச்செந்தூர் கோயில், திருச்செந்தூர் கோயில் மிக பழமையான கோயில் தான். அதனுடைய வரலாறு என்பது ரொம்ப முதன்மையானது. அந்த வரலாறு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிற பொழுது அந்த வரலாற்றுக்குள்ள நான் நுழையில. ஆனா அந்த கோயிலுடைய பூசகராக, பூசாரியாக இந்த பக்தியை சார்ந்த பரமக்குறிச்சியிலிருந்தோ அல்லது திருச்செந்தூர்ல இருந்தோ கூட மெய்ஞானத்திலிருந்தோ நாலூரிலிருந்தோ ஒரு நடுத்தட்டு வகுப்பை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த காட்டப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு பூசகரா போயிட முடியுமா? பூசாரியா வந்துட முடியுமா? எங்கேயோ இருக்கக்கூடிய பூசாரி என்கிற பெயர்ல வரக்கூடிய பாப்பான் தான், பார்ப்பனர்கள் தான், இன்னும் சொன்னா நம்பூதிரி பார்ப்பனர்கள் தான் அங்க வர முடியும். யார் அந்த அமைப்பை உருவாக்குனது? மாற்றிட முடியுமா? நம்ம மண்ணை சார்ந்தது யார்? திருச்செந்தூர் அப்படின்னு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டப்பட்டவர் அதுல இருக்கக்கூடிய பூசாரியா மாறிட முடியுமா? இந்த பழக்க வழக்கத்தை மாற்றிவிட முடியாதுன்னு சட்டம் மட்டுமல்ல, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க? சாதி என்கிற அமைப்பை வீழ்த்தாமல் சமூகம் மாற போறதில்லை. சமூக அமைப்பை மாற்றாமல் பொருளியல் தன்மைகள் மாறாது. சாதி என்பது ஒரு கோபுரம் போல, அம்பேத்கர் குறிப்பிட்ட சாதி என்பது ஒரு கோபுரம் போல. கோபுரத்தினுடைய உச்சியில யார் இருக்கிறா?
இந்த சாதிகளால் உயர்ந்ததாக சொல்லிக் கொள்கிறார்களே அவர்கள் இருக்கிறார்கள். கோபுரத்துடைய அடுத்த படிக்கட்டில் யார் இருக்கா? சாதியினுடைய படிநிலைகள் இருக்கக்கூடிய அடுத்த மேல் சாதி சார்ந்தவன் இருக்கிறான், ஆதிக்க சாதியை சார்ந்தவன் இருக்கிறான். அதுக்கு அடுத்து இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள், கோபுரத்துடைய அடியில அடக்கப்பட்ட மக்கள், புறந்தள்ளப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்கள்லாம் அடியில. கோபுரத்துடைய ஒட்டுமொத்த சுமையும் யார் மேல விழும்? இந்த சமூகங்களால் அடிக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது விழுகிறது. அதான் அம்பேத்கர் சொல்கிறார், சாதி என்கிற அந்த அமைப்பு கோபுரத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார். இந்த சாதியினுடைய சுமைகள் யாரை தாக்குகிறதோ அவர்கள் எழுந்து போராடாமல் இந்த சாதி அமைப்பை வீழ்த்த முடியாது. சாதி அமைப்பை வீழ்த்துவத வேண்டும் என்று சொன்னா அந்த சாதி எதோடு பிணைந்திருக்கிறது? வர்ணத்தோடு பிணைந்திருக்கிறது, வர்ணாசிரமத்தோடு பிணைந்திருக்கிறது. வர்ணாசிரமம் எதோடு பிணைந்திருக்கிறது? பார்ப்பனியத்தோடு பிணைந்திருக்கிறது. பார்ப்பனியம் எதோடு பிணைந்திருக்கிறது? இந்திய அரசு அமைப்போடு பிணைந்திருக்கிறது. இந்திய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் சாதி அமைப்பை மாற்ற மாட்டாங்க. ஒரு சட்டத்தில் அவரே ஒரு விண்ணப்பத்தை போடலாம், உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு தாக்கல் செய்து இந்த மண்ணின் மக்களுக்கு திருச்செந்தூர்ல பூசாரி வேலைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய பழமை அமைப்பு முறைகள் எதையும் மாற்ற முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது. எண்ணற்ற தீர்ப்புகள் அப்படி ஆயிருக்குது. அந்த சட்டத்தின் வழியாகவோ நீதிமன்றத்தின் வழியாகவோ அந்த நீதிகளை பெற முடியாது. சமூகம் அப்படியே இருக்கிறது, பார்ப்பனியம் அப்படியே தாண்டவமாடுகிறது. அதனால் அம்பேத்கர் குறிப்பிட்டார், சாதி என்கிற அமைப்பை நீக்க வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பனியத்தையும் முதலாளித்துவத்தையும் வீழ்த்தாமல் இந்த அரசு அமைப்பை, சமூக அமைப்பை மாற்ற முடியாது. மிக தெளிவாக சொன்னார் அம்பேத்கர். அதேதான் பெரியார் சொன்னார், பார்ப்பனியமும் பனியாவும் வீழ்த்தாமல் இங்க மாற்றம் வராது. அந்த மாற்றத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையாக போராடியவர்கள் அம்பேத்கர், பெரியார் என்றார். அதனால்தான் அந்த சாஸ்திரங்களை ஒழிக்க வேண்டும், சாஸ்திரங்களை தீட்டு கொடுக்க வேண்டும். வேதமாகட்டும், புராணங்களாகட்டும், மனுதர்ம சாஸ்திரமாகட்டும், அர்த்த சாஸ்திரமாகட்டும், இவற்றையெல்லாம் கொடுக்கப்பட வேண்டியவைன்னு மிக தெளிவாக நடைமுறை மேற்கொண்டவர் அம்பேத்கர். இந்தியாவில் மனுதர்ம சாஸ்திரத்தை கொடுக்கிறவர்கள் அடிப்படையில் பெரியாரும் அம்பேத்கர் தான். அதன் பிறகு அண்மையில 1981 மனிதர்ம சாஸ்திரத்தினுடைய எதிர்ப்பு போராட்டத்தில் பாவலர் அவர்கள் கலந்து கொண்டு 14 நாள் சிறையில் இருந்தார். அதை கொளுத்தி அது போன்றதான நிகழ்வுகள் வழியாகத்தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா சாதி ஒழிப்புக்கான ஒரு பெருங்களம். அந்த களத்தை சாதி பிடிமானம் உள்ள பார்ப்பனிய கருத்தாளர்கள் விடவில்லை. பாரதியார் அதை விடல. ஆனா பாரதிதாசன் என்ன பண்றார்? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. சாதி ஒழித்தலும் தமிழை வளர்த்தலும் தான் அடிப்படையானது. தமிழ் வளர்த்தல் தான் என்னது? தமிழ் இன உணர்வை வளர்த்தல், தமிழ் நாட்டு உணர்வை வளர்த்தல், இதெல்லாம் அடையாளப்படுத்துகிறார். அவரை பின்பற்றாளராக ஏற்றுக்கொண்டவர் தான் பாவலர். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் முழுக்க செயல்படுகிறார். பெரியார் கூட்டங்களுக்கு போறார். அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிறார். பொதுவுடைமை கருத்தாளர்களுடைய கூட்டங்களுக்கெல்லாம் போறார், செஞ்சட்டை போட்டுக்கிறார். இதோ சட்டை போட்டுப்பது மட்டுமல்ல, அவருடைய கொள்கைகளை தாண்டி இந்த தமிழ் உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக போட்டிருக்கார். அதிலிருந்து தான் அவர் அந்த எழுத்துக்களை கூட அப்படியாக கொண்டு வர. நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய படைப்புகள் எல்லாம் பல்வேறு கருத்துக்கள்ல வந்தது போல சமூக அமைப்புல வேறுபாடுகள் இருக்கிறது போல பாடல்களையும் வேறுபாடு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு 4 வகை பாடல் இருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பாட்டுல 4 வகை இருக்கிறது. வெண்பா இருக்கிறது, ஆசிரியப்பா இருக்குது, கலிப்பா இருக்கிறது, வஞ்சிப்பான்னு 4 வகை பாட்டு. எல்லா பாட்டையும் எல்லாரும் எழுத முடியாது. வெண்பா என்பதை பார்ப்பனர்கள் தான் எழுதலாம், அல்லது உயர் சாதி மக்கள் தான் எழுதலாம். ஆசிரியப்பாவை அடுத்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய சாதியினர்கள் எழுதலாம். வஞ்சிப்பாவை யாரும் தீண்டப்படாதவர்கள் தான் எழுதலாம். அதனால வஞ்சிப்பாவை யாருமே
மகபு வஞ்சி அப்படின்னு வஞ்சி பாவல பாடல். அதுபோல சிந்திய வெண்பாவையும் தமிழ் இலக்கிய பரப்பிலேயே ஒரு தொகுப்பு நூலாக வரல, அதையும் அவருடைய இந்திய வெண்பா என் சுவை என்பதை அதில் வழிபடுத்தார். ஒரு பெரும் திறன், ஒரு சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், ஒரு இதழியலாளர், இதழ் நடத்துறாரு, சிறந்த ஓவியர், இப்படி எண்ணற்ற 18 வகை சிறப்புகளை வந்து சிறந்த மொழிபெயர்ப்பாளர், பல கட்டுரைகளை மொழிபெயர்க்கிறார். அப்படியான ஒரு பெரும் திறன் படைத்தவராக இருக்கார். திறன் படைத்தவராக இருந்தாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பெரும் போராட்டக்காரராக, சாதி ஒழிப்புக்கான களம் காண்பவராக அவர் செயல்பட்டதனுடைய செயல்பாடுகளை தான் தமிழ்நாட்டில் மிக கடுமையான அடக்குமுறைகளுக்கு எதிர்த்து அவர் நின்ற செயல்பாட்டுடைய நிகழ்வுகள் தான் இந்திய அரசு அவரை கடுமையாக கண்காணிக்க தொடங்குகிறது. இந்திய போராட்டத்தில் பெரிய அளவில் முன்னின்று 1965 அதுக்கு முன்னாடி அவர் பணி செய்து கொண்டிருந்த அஞ்சல் துறை பணிகளையும் இழந்து போறார். அஞ்சல் துறை பணி இழந்த பிறகு அதனால 2 மாதம் சிறை. நெருக்கடி காலத்துல எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த நெருக்கடி காலத்துல விசாவில் 1 ஆண்டு சிறை. ஈழச்சுக்களை ஆதரிக்கிற பொழுது அதன் மூலம் தடாவில் சிறை. ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறை சிறைகள்னால தொடர்ச்சியாக எல்லா காலத்தினுடைய அடக்குமுறைகளையும் சிறை இருந்தவர் பாவலர். தமிழ்நாட்டிலேயே தடாவிலையும் விசாவிலையும் 2த்துலையும் சேர்ந்து சிறைப்படுத்தப்பட்டவங்க 2 பேர். ஒன்று பாவலர் ஐயா ஒருவர், இன்னொருவர் நம்முடைய கோவை ராமகிருஷ்ணன் அவர். ஆனா அதுலேயும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக சிறை இருந்தார் அப்படின்னு சொன்னா பாவலர் ஒருத்தர் தான். தமிழ்நாடு விடுதலை உணர்வுக்காக என்ன அடிப்படை அரசியல் மதம் என்பது நம்முடைய தோழர்களோட குறிப்பிட்டார். பெரும்பாலான தமிழறிஞர்கள் எல்லா நிலைகளிலுமே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் குறைவு. மறைமலை அடிகளார் போல ஒரு சிறந்த தமிழ் புலமை சார்ந்தவர் இல்லை. ஆனால் அவர் ஒரு சைவ சிவனிய கருத்தாளர், சைவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர். சைவ மதத்தினுடைய சிவனிய மதம் தான் தலை சிறந்த வழிபாட்டுக்கு, தலை சிறந்த வாழ்க்கை முறைக்கு சிறந்தது என்று அந்த சிவனிய கருத்தோட்டத்தோடு இருந்தார். அந்த சிவனிய மதம் என்கிற மதம் எல்லாம் இந்து மதத்தினுடைய உள்ளடக்கம்னு சொன்ன பிறகு அதை கடுமையாக எதிர்த்து அவரால் போராட முடியல. நம்முடைய பாவாணர், மொழிநூல் அறிஞர் பாவாணர் சொல்ல வருகிற பொழுது அவருடைய பெரிய ஆற்றல், தமிழ் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி, சமஸ்கிருதத்துக்கும் மூல மொழின்னு கண்டு காட்டியவர் பாவாணர். தமிழ் என்ன அப்படி சிறப்பு? ஒரே ஒரு சின்ன செய்தியை தமிழுடைய சிறப்பு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தமிழ் மொழி ஒரு உலகத்துக்கே மூலமான மொழிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தமிழினுடைய இலக்கியம் சொல்லுது. எல்லா சொற்களையும் பொருள் இருக்கும். நமக்கு இப்போ பொருள் புரியாம எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். நமக்கு வந்துக்கிற பிள்ளைகள், நம்மளுடைய இடைநிலையில் இருக்கக்கூடிய நடுத்தர அகவையில் உள்ள இளைஞர்களாகட்டும், முதியவர்களாகட்டும், பெரும்பாலானவர்கள் வந்துக்கிறவர்களாகட்டும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களாகட்டும், எல்லாரும் நல்ல தமிழ் பெயரை வச்சிருக்கோமா அப்படின்னா இல்லை. தென் மாவட்டங்களையாவது கொஞ்சம் தமிழ் பெயர் இருக்கு, வட மாவட்டங்கள்ல இன்னும் அதுவும் கிடையாது. நம்முடைய சொந்த பெயரை தமிழ்ல வைக்கிறது இல்லை. நம்முடைய சொந்த பெயர்கள் மட்டும் இல்லை, நாம் வழிபாட்டுக்குரிய கடவுள் பெயர்கள் கூட தமிழ்ல இல்லை. தமிழ்ல இல்லாத வழிபாடுகள் நம்ம ஊர்ல நடக்குது. உலகத்துல எங்கேயாவது அப்படி நடக்குமானா இல்லை. கோயில்ல அவன் சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுறான். ஏன் சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுறான்? அதுதான் பூசை செய்வதற்கான மொழி என்பதாக அடையாளப்படுத்துகிறான். தமிழ்ல ஓதக்கூடாது, தமிழ் நீச்ச மொழி, இழி மக்கள் பேசுகிற மொழி அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரி உள்ளிட்டு எல்லாரும் கட்டாயப்படுத்துகிறான். அப்ப சங்கராச்சாரி உள்ளிட்டு மட்டும்
மட்டும் இல்லை, நம்முடைய வீட்டளவுலையும் மொழி நாம சூட்டிக் கொள்ளுகிற பெயர்கள் இல்லை. நம்ம அம்மா அப்பா அந்த காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டினாங்க, நல்ல தமிழ் பெயரை சூட்டுனாங்க. ஆனா இன்னைக்கு சூட்டுகிறோமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் பெயரை ஏன் அப்படின்னா நம்மளுடைய அம்மா அப்பா வைக்கல. யாராவது போய் ஒரு கணியர்கிட்ட, ஜோசியர்கிட்ட, ஒரு பார்வண ஜோசியர்கிட்ட போய் என்ன பேர்ல வைக்கலாம் அப்படின்னா அவன் காஷின்னு ஏதாவது ஒரு பேரை சொல்றான். அந்த பேர்ல உடனே வைக்கிறாங்க. கேசவன் ஒரு பேர் வைக்கிறாங்க. கேசவன்னா என்ன பொருள் தெரியுமா? கேசவன்னா மயிறு, கேசவன்னா மயிரான அர்த்தம். நம்ம நண்பர்களே யாராவது ஒருத்தவங்க கேசவன் இருப்பாங்க, அவங்கள போய் நம்பி மயிரா கவலா நம்ம மயிரான கூப்பிட்டோம்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கு சினம் வருமா வராதா? மயிரான்னு சொல்லும் போது வரக்கூடிய சினம் கேசவன்னு சொல்லுகிற போது வரதில்லை. நிர்மலான சில பேர் வச்சுக்கிறாங்க, தமிழ் பேர். பெண்கள் வச்சுக்கிறாங்க நிறைய. ஒவ்வொரு பேரையும் எவ்வளவு இழிவு இருப்பாங்க. மதம்னா என்ன? மதம்னா எல்லாருக்கும் தெரியும் தானே. நிர்மலா என்ன? மதம் மாதிரியான நிலை இல்லாதவர்கள், தூய்மையானவர்கள் பொருள் நம்மளா பண்ணிக்கணும். அப்படி யாராவது பேர் வச்சுப்பாங்க. நிர்மலா அப்படின்னா இல்லாம பொருள்னா நாளைக்கு அந்த புள்ள பாவம், அந்த பேர் வைக்குமா? எவ்வளவு இழிவான பெயர்கள். ஆக இழிவுபடுத்தி பெயர் வைக்கக்கூடிய கட்டாயத்தை யார் உருவாக்கி இருக்கிறார்? நம்ம தமிழ் பெயரில் நாம் சூட்டிக் கொள்வதில்லை. உலகத்தில் எங்கேயுமே இல்லாதபடியான மொழி வளமுள்ள மொழி நம்முடைய தமிழ் மொழி. எல்லா பொருளும் பொருள் கொடுக்கிறேன், எல்லா சொல்லும் பொருள் கொடுக்கிறேன் சொல்லுகிற அளவுக்கான வளம் மிகுந்த மொழி. மண் அப்படின்னா என்ன? மண்ணா என்ன? மண்ணா ஒன்று சேர்ந்திருப்பது, சேர்க்கை அப்படின்னு பொருள். மண் சேர்க்கை, மண் அல் அப்படி சேர்ந்து இல்லாதது மண் அல். அல்னா இல்லைன்னு பொருள். கடற்புறத்துல அல்லது ஆற்றோர கரைகள் இருக்கக்கூடிய மண்ணை நம்ம மண்ணுன்னு சொல்லுவோமா? என்னன்னு சொல்லுவோம்? மணல்னு சொல்லுவோம். கடல்ல கரையில் இருக்கக்கூடிய மண்ணை நம்ம மணல் தான் சொல்லுவோமே ஒழிய மண்ணுன்னு சொல்றதில்லை. ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிறத மணல் தான் சொல்லுவோம். எப்படி அதை மணல்னு சொன்னோம்? அது சேர்ந்து இல்லாத அப்படியே பூ மாதிரி தூங்குகிற ஒட்டாததான். நம்ம இப்போ 4 மணிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் என்னது? ஏரி மணல். ஏரி மண்ணுன்னு சொல்றோமா? நம்மளா சொல்லி சொல்றோம். எப்படி சொன்னோம்? நம்மை அறியாம அந்த இயற்கையினுடைய நீண்ட கால வழக்குல நம்ம தமிழர்கள் அப்படி பேர் சுட்டி இருக்கிறார். மண் என்கிற சேர்க்கைகள் தான் மனம். அதுக்கு திரு என்கிற சிறப்பு அடைமொழி கொடுத்து திருமணம்னு பேர் வைக்கிறார். எவ்வளவு பேர்கள் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கிறது. மாத பெயர்கள், ஆண்டு பெயர்கள், இதெல்லாம் பெயர்கள்லாம் தமிழ் பெயர். ஆனா என்ன ஆண்டு அப்படின்னு கேட்டா பிரபவ ஆண்டுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆண்டு என்னன்னு கூட நம்ம தமிழர்கள் கண்டறிந்த ஆண்டு முறைகளை, வானியல் முறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சில்ல. கிழமை பெயர்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அறிவன், வியாழன், வெள்ளி, தாரின்னு 7 நாள் வைக்கிறான். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்துல புறநானூறுல ஞாயிறுன்னு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஞாயிறு போற்றுதும்னு சிலப்பதிகாரத்துல எடுத்த உடனே வருது. திங்கள் போற்றுதும் வருது. நீங்க சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வரும். ஞாயிறுனா என்ன? கதிரவன். சூரியன் தான் ஞாயிறு. திங்கள், செவ்வாய், அறிவன், வியாழன். இப்ப நம்ம பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் வந்திருக்குது, கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்திருக்குது. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம உங்களையும் சேர்த்தா எங்களையும் சேர்த்துனா எல்லாரையும் சேர்த்துதான். அமாவாசை அன்னைக்கு நம்ம எல்லாம் கொஞ்சம் வெளியே வரலாம், வானத்தை பார்க்கலாம். வானத்தை பார்த்தா என்ன ஒரே விண்மீன் கூட்டமா இருக்குது.
இந்த விண்மீன் கூட்டத்துல எது விண்மீன், எது கோள்? கோள்னா என்னது? பிளானட். அதாவது கோள்கள்னு சொல்றோம்ல, சூரிய மண்டலம். சூரிய மண்டலத்துல எத்தனை கோள்கள் இருக்குது? எத்தனை கோள் இருக்குது? என்னென்ன கோள் இருக்குது? ஏதாவது 2-3 கோளாவது சொல்லுங்க. என்னென்ன பிளானட் இருக்குது? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. தமிழ்லையே ஆங்கிலத்தில் தான் சொல்லுங்க. ஏதோ செவ்வாயின்னு ஒரு கோள் இருக்கு, என்ன வியாழன்னு ஒரு கோள், வெள்ளி முளைக்கும் விடியற் காலைன்னு சொல்றோம்ல, இதெல்லாம் கோள்கள். எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்? விண்மீன் போலதான் தெரியும். ஆனா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா விண்மீனையும் வேற்றுக்கண்ணுல, எந்த தொலைநோக்கியும் இல்லை, டெலஸ்கோப்லாம் இல்லை, இவன் பார்த்து இது ஞாயிறு, இது திங்கள் அப்படின்னு பேர் வச்சானோ, அதே போல செவ்வாயின்னு ஒரு விண்மீனுக்கு பேர் வைக்கிறான். அது கோளா இருக்கு, அது ஒரு பிளானட். புதன் அறிவன் ஒரு கோளுக்கு பேர் வைக்கிறான். வியாழன் ஒரு கோளுக்கு பேர் வைக்கிறாங்க, வியாழன்னு. வீணா என்ன? வீயன் கிளவி அகல பொருட்கள் தொல்காப்பியம் ஒரு சூத்திரம் சொல்லுது, 100 ரூபாய். வீணா என்ன? பெரியது. வியப்புன்னு நம்ம சொல்றோம், ரொம்ப வியப்பா இருக்குங்க அப்படின்னா என்ன? எது ரொம்ப பெருசா இருக்குதோ அது வியப்பு. வீணா அகலமானது அப்படின்னு தொல்காப்பியத்தினுடைய 100 ரூபாய் சொல்லுதுன்னா, அதை வச்சுதான் வியாழன்னு வச்சிருக்கிறான். எப்ப? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா அந்த வியாழன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜூபிட்டர் தான் ரொம்ப அகலமானது, பெரிய கோள்னு இப்ப 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஐரோப்பிய நாடுகள் கண்டறிந்திருக்கிறாங்க. இந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டறிந்திருக்கிறானே இந்த தமிழனுடைய அறிவு எங்க போச்சு? அந்த அறிவு சரி, வெள்ளி என்கிற கோள், கரிய கோள் காரி, இந்த கோள்கள் எல்லாம் என்னது? கிழமை பெயர்கள். மாத பெயர்கள்ல சுரவம், கும்பம், மீனம், மேடம், விடை, ஆடவைன்னு மாத பெயர் வச்சிருக்கிறான். என்னது மாத பெயர்? கதிரவனுடைய மறைப்பு நாள் இருக்குல்ல, நிலவனுடைய மறைப்பு நாள். கதிரவனுடைய மறைப்பு நாள்னா என்னது? சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதை கிரகணம் பிடிக்கிறதுக்கு வேற அதுக்கு சொல்றாங்க. இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு சொல்லக்கூடிய இந்த நிலவு மறைப்பு நாள், கதிரவ மறைப்பு நாள்னா எப்படி ஏற்படுகிறது? பாம்பு முழுங்குதா? பாம்பா முழுங்குது? எப்படி வருது? எதுங்க மறைக்குது? நிழலா? எது மறைக்கிறது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. இல்லை, எல்லாம் இல்லை. நிலவு மறைப்பு நாள்னு நம்ம சொல்றோம், கதிரவ மறைப்பு நாள்னு சொல்றோம்ல. அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் மறைக்கப்படுகிறதா? ஏதோ ஒன்று மறைக்குதா? அல்லது பாம்பு விழுங்குதா? அப்படின்னு பாம்பு விழுங்குறதா சொல்லி புராணங்கள்ல எழுதி வச்சிருக்கிறான், சாஸ்திரங்கள்ல எழுதி வச்சிருக்கிறான். அது பொய்ன்னு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவி இருக்கிறான் தமிழர்கள். அது பார்வையில் இருக்கக்கூடிய விலகல்கள். மறைப்பு நாள் அன்னைக்கு அந்த நிழல் விழுகிறது. நிலவு ஒவ்வொரு நாளும் தேய்ந்து 3ஆம் பிறை, 4ஆம் பிறை, 5ஆம் பிறைன்னு மாறி மாறி வர்றது நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய பார்வையினுடைய பார்வை வெளிப்பாடு. அது எப்படிங்கிறத அறிவியல் புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த அறிவு நுட்பங்கள் தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவன் கண்டறிந்து அதையே சொற்களால அடையாளப்படுத்தி அதன் வழியா விண்மீன்களை கண்டறிந்து அந்த விண்மீன்களுக்கு பேர் வச்சு சுரவ விண்மீன், மீன விண்மீன், கும்ப விண்மீன், விண்மீன் கூட்டத்துக்கு பேர் வச்சு இவ்வளவு அறிவு ஆற்றல் எல்லாம் இழந்து போயிருக்கக்கூடிய இனமாக, அடையாளம் தெரியாத இனமாக மாறி போயிருக்கு. அந்த இனத்தினுடைய மறைவு, அந்த இனத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் தெரியாததுனால தான் நம்ம என்ன
பண்ண முடியல. நம்முடைய இனத்தின் பெயரை கூட அடையாளப்படுத்த முடியல. தமிழர்கள் தமிழர்னு பதிவு செய்ய முடியுமா? எங்கேயாவது பதிவு செய்ய முடியுமா? உலகத்துல யாராவது தன்னுடைய இனத்தை பதிவு செய்கிற வழி இல்லாத இன மக்களை சொல்லுங்க. சீனாவில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இனம்னு என்ன இனத்தை போடுறான்? என்ன இனம் போடுவான்? சீனன்னு பதிவு செய்யறான். நல்லா எண்ணி பாருங்க. ரஷ்யாவில் இருக்கிறவன் என்னன்னு பதிவு செய்யறான்? ரஷ்யன்னு பதிவு செய்யறான். பிரெஞ்சுக்காரன் என்னன்னு பதிவு செய்யறான்? அவனுடைய நேஷனாலிட்டி, தேசிய இனம் என்ன பிரெஞ்சு அப்படின்னு பதிவு செய்யறான். ஒபாமான்னு ஒருத்தர் இருந்தார். யாரு? அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவர். நீங்க எல்லாருக்கும் இணையம் பார்க்க தெரியல, உங்களுடைய இணையத்துல கொஞ்சம் போய் பாருங்க. ஒபாமா எந்த இனத்தை சார்ந்தவர்? எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கணும்? அமெரிக்கராக இருக்கணும். அமெரிக்க குடியரசுத் தலைவராக வந்தவர். நல்லா நினைச்சுக்கீங்க, அமெரிக்க குடியரசுத் தலைவராக வந்தவருடைய நேஷனாலிட்டி என்ன? அவர் அமெரிக்க கிடையாது. அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர், அமெரிக்க சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா. ஆனா அவருடைய இனம் அமெரிக்கா கிடையாது. அவருடைய இனம் கென்ய இனம், கென்யன் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறார். ஒபாமாவுடைய பிறப்பு சான்றிதழை நீங்க இணையத்தில் எடுத்து பாருங்க. கென்யன்னு பதிவு செய்திருக்காரா இல்லையான்னு பாருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவனுடைய இனத்தை பதிவு செய்து கொள்கிறான். தமிழர்கள் பதிவு செய்ய முடியுமா? நம்முடைய பிறப்பு சான்றிதழ்கள்ல, நம்முடைய கல்வி சான்றிதழ்கள்ல உங்களுக்கு என்ன பதிவு செய்திருக்கிறாங்க? இந்தியன்னு பதிவு செய்திருக்கிறாங்க. இந்தியனா? தமிழர்கள் எப்படி இந்தியன் ஆக முடியும்? ஒரு மலையாளி எப்படி இந்தியன் ஆக முடியும்? ஒரு கன்னட மொழியை சார்ந்தவன் கன்னடனா இந்தியனா? தெலுங்கு மொழியை சார்ந்தவன் தெலுங்கனா இந்தியனா? அப்ப இந்தியன்னு மாற்றி பதிவு செய்த திமிர் யாருடைய திமிரு? அடிமை போய் கிடக்கிறோம். தமிழன்னு பதிவு செய்ய முடியாத ஒரு அடிமை புத்தி நம்மள்கிட்ட 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழடியினுடைய பெருமை எல்லாம் பார்த்து வளர்ந்த தமிழர்கள் தமிழன்னு பதிவு செய்ய முடியலைங்க. ஏன் பதிவு செய்யல? கேள்வி கூட கிடையாது, சிந்தனை கூட கிடையாது. இவ்வளவு அடிமைத்தனம். ஹிந்தி பேசுகிறவன் தான் இந்தியன் ஆக முடியும். தமிழ் பேசுகிறவன் எப்படி தமிழ்நாடு இல்லாம எப்படி இந்தியன் ஆக முடியும்? இந்திய குடிமகன் என்பது வேறு, இந்தியன் என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன போடலாம்? இந்திய குடிமகன் போடுங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியல் சட்டத்தின்படி நாம தான் இந்திய குடிமக்கள், அது வேற. ஆனா இனத்தின்படி, இனம்னா என்ன? மொழி சார்ந்தது, இனம் சார்ந்தது. மொழி வழியாகத்தான் இனம். ஒரு இந்திக்காரன தமிழன் எழுத முடியுமா? ஒரு மலையாளிய தெலுங்கன்னு மாற்ற முடியுமா? ஒரு தெலுங்கனை ஜப்பான்காரன் எழுத முடியுமா? உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்காரனும் அவனுடைய இடத்தால எழுதுறான். ஏன் தமிழன் எழுத முடியல? கேட்கறதுக்கு நாடு உண்டா? நாம் தமிழர் கையை உயர்த்தினா மாறிடுமா? கையை உயர்த்திட்டு அவர் என்ன போய் எழுதுறாரு? இந்தியன்னு எழுதுறாரு. ஆக இந்தியன்னு எழுத முடியாதுன்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? அச்சம். அப்படி போராட வேண்டிய அரசியல் உணர்வை தான் நாம் எதிர்கொள்கிறார். அவருடைய தென்மொழி 1959 வெளியாகிறது. 59ஆம் ஆண்டினுடைய தென்மொழி இதழ் வெளியீட்டு சட்ட அறிக்கை ஒவ்வொரு இதழையும் மார்ச் மாதத்துல வெளியாகும். எல்லா இதழையும் எடுத்து நீங்க மார்ச் மாதத்துல வரக்கூடிய அந்த இதழ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியீட்டினுடைய சான்றிதழ் வெளியாகும். அதுல தமிழன்னு பதிவு செய்த ஒரே இதழ் தென்மொழி தான். பெருமைக்காக அல்ல, இந்தியன்னு அவர் பதிவே செய்யல. தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாதியை பதிவு செய்யல. இந்த சாதியை போட்டாருன்னா சலுகை அப்படின்னு சொன்னா, சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 100 கோடி கொண்ட தமிழ் விடுதலை
இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன உண்டு? இந்திய போராளிகள்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்துக்கு பின்னால வந்த அரசு நன்கொடை கொடுக்கிறது. அப்படி வரும்பொழுது விண்ணப்பம் செய்யலாம். நான் இந்திய போராட்டத்துல 2 மாதம் இருக்கேன், நான் இவ்வளவு காலம் இருக்கேன், அதனால எனக்கும் இந்த சலுகை கொடுக்கலாம். மாதம் 5000 ரூபாய் 2000 ரூபாய்னு வாங்கினவர்கள் பல பேர். என்னை சிறை செய்தது இந்த அரசு, நான் சிறைப்படுத்திட்டது நீங்க. எனக்கு சன்மானம் ஏதாவது நன்கொடை இது போல நன்னேரம் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கொடுக்கணும். நான் எதுக்கு அவன் விண்ணப்பிக்கணும்? உன்னுடைய சலுகையும் வேணாம், ஒன்றும் வேணாம், தூக்கி அடிச்சுட்டு வந்தது. கடைசி வரைக்கும் அவர் எதையும் பண்ணல. சாதி வழியான பதிவின் வழியா, இடஒதுக்கீட்டின் வழியா கல்வியிலையோ அல்லது வேலை வாய்ப்புகளையோ முன்னிலையில பெற முடியும் என்கிற வாய்ப்பு இருக்க பொழுது கூட சாதியில் தமிழன்னு பதிவு செய்த ஒரே தலைவரா அவர் அந்த காலத்துல இருந்து இருந்தார். எங்களுக்கெல்லாம் எங்களுடைய சான்றிதழ்களே எதுலையுமே எந்த சாதி பதிவும் இல்லை. அதே வழிமுறையில தான் நாம எங்களுடைய பிள்ளைகளையும் அதே மாதிரி கொண்டு போறோம். என்னுடைய அக்காவுக்கு நாங்கள் கடலூர்ல கொந்தவாள் தாழ்வுக்கு ஒரு தெருவில் இருந்தோம். தென்மொழி வெளிவந்தது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியை அக்கா கிட்ட எவ்வளவோ கேட்குறாங்க, என்ன சாதின்னு போட முடியாம கொடுக்க முடியாதுமா, பள்ளி இறுதி சான்றிதழ்ல நேஷனாலிட்டினா இந்தியன்னு குறிப்பிடுகிறபடி கேஸ்ட்னு சொல்லுகிற இடத்துல ஏதாவது ஒரு சாதியை பற்றி செய்தாலும் சாதி இல்லைன்னு பற்றி செய்ய முடியாது. ஆனா சட்டத்தின்படி இருக்கிறது. தமிழ்நாடு ஆணை போட்டு தமிழ்நாடு அரசு சாதி இல்லைன்னு பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களா ஒரு சாதி பேரை எழுதிட்டாங்க. அப்பெல்லாம் பள்ளி இறுதி சான்றிதழ கொண்டு வந்து வீட்டில் கையெழுத்து வாங்கணும். பெற்றோர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகணும். கொண்டு வந்து அக்கா பயந்துக்கிட்டே கொடுக்குறாங்க, அச்சப்பட்டுக்கிட்டே. அப்பா இந்த மாதிரி அவங்களா ஒரு சாதியை போட்டு எழுதிட்டாங்கப்பா. அவரு அந்த முதல் பக்கத்திலேயே அவரே அடிச்சுட்டு இவர் கையெழுத்த போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை அடிச்சிட்டாரு. பள்ளி இறுதியினுடைய சான்றிதழ், அவங்களுடைய சான்றிதழ் இன்னைக்கும் அந்த பதிவு இருக்கு. அடிச்சுட்டா செல்லாது அப்படிங்கிற அளவு கூட அடிச்சு இவர் கையெழுத்த போட்டார். நான் என்னுடைய தந்தை என்னுடைய மகனுக்கு நான் என்ன சாதி நீ எப்படி எழுதுவ அப்படின்னு அதை அடிச்சு கையை போட்டு விட்டு அந்த தலைமை ஆசிரியர் குழந்தையும் போயிட்டாங்க. அதுபோல எங்களுடைய எந்த பதிவுகளிலும் சாதி பதிவு கூடாது நடைமுறை அளவில் பிள்ளைகள் எல்லாமே சாதி பதிவு திருமணக்கூடியவர்கள் தான். எல்லாருமே நாங்கள் எல்லாமே சாதி திருமணம் செய்து கொண்டவர்கள் தான். ஆக எந்த அடையாளமும் இல்லை. தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றோ பேருக்கு மேடைக்காக பேசினவர் இல்லை. நடைமுறை தவிர சாதி ஒழித்திடல் ஒன்றுன்னா அந்த ஒன்றாக ஏற்றுக்கொண்டவர். அந்த அடையாளத்தின்படிதான் வாழணும்னு பெரியாரிய கருத்தையும் அம்பேத்கருடைய கருத்து. இன்னைக்கு பெரியாரிய கருத்தாளர்களே பலரும் அப்படி இருக்கிறாங்கிறது கேட்கக்கூடியது. அம்பேத்கருடைய செயல்பாடுகள், அம்பேத்கருடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் சாதி ஒழிப்பு சிந்தனையும் செயல்பாடு உணர்ச்சி நமக்கு வந்தாலும் அந்த உணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நிலைகள்ல நம்முடைய கருத்துக்கள் இருக்க வேண்டும். அந்த நிகழ்வுகளோட அவருடைய ஓப்பன் தொடர்புல ரொம்ப அழகாகவும் நிறைய செய்திகளோட சொன்னாங்க. தென்மொழின்னு ஒரு இதழ் நடத்தினார். இளைய தலைமுறைக்காக கமிட்டின்னு ஒரு இதழ் நடத்தினார். அரசியல் உணர்ச்சிக்காக விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக தமிழ் நீளம் ஒரு இதழ் நடத்தினார். அவருடைய வாழ்க்கை முழுக்க போராட்ட வாழ்க்கையாக அமைந்தது. நாம் பாவலரேறு அவருடைய எழுத்தடைகளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் நமக்கு அடித்தளமாக இருப்பவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய அற வாழ்க்கை என்பது ரொம்ப முதன்மையானது. அறம் செய்ய விரும்பும் இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருக்குறளுக்கு ஒரு பொருளுரை எழுதியிருக்கிறார். திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறளுக்கு தான் ஆயிரக்கணக்கான பேர் எழுதியிருக்கிறாங்க உரை. 1000 பேருக்கு மேல உரை எழுதியிருக்காங்க. திருக்குறள் அப்படி எழுதுகிற உரைகள் எல்லாமே பாதி ஏறத்தாழ 800 உரைகளுக்கு மேலானவை எல்லாம் பரிமேலழகர் எழுதின உரையை அப்படியே அடிப்படையாக வச்சு எழுதுது. பரிமேலழகர் என்ன உரை
உரை எழுதினாரு. பரிமேலழகர் தான் அவர் தான் எழுதின முதல் 10 உரைகள்ல கடைசியா எழுதினவர் பரிமேலழகர். இந்த ஒரு செய்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். திருக்குறள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பால்களாக பிரித்து அவர் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். தமிழினத்திற்கு தமிழனை வெளிப்படைய வைப்பதற்காக இருந்த அறிஞர்கள் முதன்மையானவர் திருவள்ளுவர் தான் அப்படின்னு பாவலர் எடுத்து எழுதியிருக்கிறார். இந்த அறம்னா என்ன அப்படின்னு ஏறத்தாழ 36 இடங்கள்ல திருக்குறள்ல விளக்கம் இருக்கிறது. அறம்னா என்னங்க? அறம்னா என்ன? நம்ம பள்ளிக்கூடத்துல நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பும்னா உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? யாருக்காவது இருக்கிறத காசை கொடுக்கணும், தர்மம் செய்யறது தான் அறம் அப்படின்னு நினைக்கிறபடி நமக்கு கல்வி அறிவு ஊட்டியிருக்கு. தர்மம் என்பது வேறு, அறம் என்பது வேறு. நம்முடைய தர்மம்னு சொல்லக்கூடாது, தர்மம் என்பது வேறு. தர்மம் அப்படின்னா பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை, அது தருமம், தருகிறது, தருமம். தர்ம அப்படின்னு சொன்னா வர்ணாசிரம தர்ம, வர்ண ஆச்சார தர்ம, அதாவது சாதிகளுடைய வேறுபாடுகளை அப்படியே நிலைப்படுத்தி வைக்கக்கூடிய தர்மம் என்பது வேற தர்மம். ஆனா அறம் என்பது தர்மமும் கிடையாது, தர்மமும் கிடையாது, தரக்கூடியதும் கிடையாது. தர்மம் வர்ணாசிரம தர்மமும் கிடையாது. அறம்னா பொதுமையானது. அந்த அறம் பற்றி எண்ணற்ற செய்திகளை சொல்லியிருக்கிறார். அது 2 குறளை நான் சொல்லணும். இந்த குறள் நீங்க கட்டாயம் உங்க நெஞ்சத்துல வச்சுக்கணும். அறத்தால் இது வென வேண்டா, சிவிகை பொறுத்தானது ஊர்தான் இடை அப்படின்னு ஒரு குறள். அரண் வலியுறுத்தல் என்கிற குறள்ல அந்த அதிகாரத்துல இருக்கிறது. அறத்தாறு, ஆறுனா என்ன? ஆறுனா ஒழுங்கு. ஒழுங்கா சீரா போகிறதுனால தான் அதுக்கு ஆறுன்னு பேரு. அறத்தாறுன்னா அறம் போன்றதான ஒழுக்கம், அற ஒழுக்கம், அறத்தாறு, அற ஒழுக்கம். அறத்தாறு இது விட வேண்டாம், இது எடுத்து கருதி கொள்ள வேண்டாம், இது விட வேண்டாம். சிவிகை, சிவிகைன்னா பல்லக்கு. பல்லக்கு தூக்கிட்டு போறாங்களே, அது 4 பேர் தூக்கிட்டு போவான். ஒருத்தவர் உள்ள உட்கார்ந்துருப்பார். அந்த உள்ள உட்கார்ந்து இருக்கிறவரு அந்த சிவிகை இருக்கிற அந்த பல்லக்குள்ளாக உட்கார்ந்து போகிறவர் ஒருத்தவர், அதை தூக்கிட்டு போறவங்க 4 பேரு அப்படின்னா, அததான் இவர் என்ன சொல்றாருன்னா, சிவிகை பொருத்தானோடு ஊர்தான். பொருத்தான்னா உள்ள இருக்கிறவரு, ஊர்தான்னா தூக்கிட்டு போகிறவங்க. இந்த 4 பேர் தூக்கிட்டு போறாங்களே, அதுல உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு ஒருத்தவர். இந்த இருவருக்குமான இடைப்பட்ட உறவு இருக்கிறது, இது அறமற்றது அப்படின்னு திருக்குறள் நமக்கு சொல்லுது. அறத்தாறு இது வென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை, இவர்களுக்கு இடைப்பட்ட உறவு இருக்கிறது, அது அறமற்றது. அப்படின்னா என்ன? இவன் உள்ள உட்கார்ந்து போய் ஏன் 4 பேர் தூக்கிட்டு போறீங்க, எதுக்குடா அவனை தூக்கிட்டு போறீங்க, இது அறமா அப்படின்னு கேட்கிறார். ஆனா பரிமேலழகர் எழுதுனது என்னன்னா, இதுதான் அவர்களுக்கு அறம்னு அவர் எழுதியிருக்கிறார். நல்லா நமக்கு ஒரு கொஞ்சம் கவனிக்கணும். இந்த உள்ள உட்கார்ந்து போறானே, அது அவனுக்கு விதிக்கப்பட்டது. என்ன விதிக்கப்பட்டது? அவன் உள்ள உட்கார்ந்துட்டு தான் போகணும். இவன் தூக்கிட்டு போறவன் தூக்கிட்டு போவதற்காக விதிக்கப்பட்டது. உன்னுடைய விதியில அது 4 பேரும் நீ அவனை தூக்கிட்டு போகணுங்கிறது உன்னுடைய விதி. நீ அவன் உள்ள உட்கார்ந்து போறானே, அது அவனுடைய விதி அப்படின்னு எழுதப்பட்டதாக சொல்லி பரிமேலழகர் அதை திரிச்சு எழுதுறார். இதைதான் கண்டிச்சு மெய்ப்பொருள் உரை என்கிற உரையில மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அது போன்ற இன்னொரு குறள், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். இது இனியவை பொருள். முகத்தான் அமர்ந்து, முகத்துக்கு முகம் அமர்ந்து, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி இனிமையாக பார்த்து, அகத்தானா உள்ளத்திலிருந்து இனிமையாக பேசுவதா. இதுல என்ன அறம் இருக்கிறது? முகத்தான் அமர்ந்துனாலே முகத்துக்கு முகம் உட்கார வைக்காத ஒரு ஆளுமை வெறி உணர்வு
அதிகாரம் படைத்தவருக்கு இருந்தது, இப்பயும் இருக்குது. சங்கராச்சாரியை போய் அப்துல் கலாம் வந்து போய் பார்க்க போறார். அப்துல் கலாம் யாரா இருந்தாரு? குடியரசுத் தலைவரா இருந்தார். அவரு போய் சங்கராச்சாரிய போய் பார்த்தார். சங்கராச்சாரி மேல உட்கார்ந்துட்டு அப்துல் கலாமை கீழே உட்கார வச்சு பார்த்தாரு. அப்படியே கீழே வச்சு பார்க்கிறாரு. அப்துல் கலாம் இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இருந்தாலும் கூட எனக்கு நேர் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக சங்கராச்சாரி மேல நின்று உட்கார்ந்துட்டு இவரை கீழே உட்கார்ந்து பார்க்கிறார். இதைதான் கண்டிக்கிறார் திருவள்ளுவர். முகத்தான் அமர்ந்து, முகத்துக்கு முகம் உட்கார வை. முதல்ல நீ அறமற்ற இந்த செயலை பின்பற்றாத, முகத்தான் அமர்ந்து, முகத்துக்கு முகம் உட்கார வை. ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே நிக்க வைக்காத, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி. ஒருத்தன் நிக்க வச்சு பேசாத, உட்கார வை, முகத்துக்கு முகம் உட்கார வை. இனிமையா பேசு, கடுமையா பேசாத, அதிகார தொனியில பேசாத, சாதி திமிர்ல பேசாத, ஆக இனிமையாக பேசு. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இச்சொல்லினதே அதுதான் ஆரம்பிக்கிறார். ஆக திருக்குறளை படிப்பதில் கூட இவ்வளவு ஆழ்ந்த கருத்துடையாக இருக்கிறது. குடி செயல் வகை, குடி செயல் வகைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு. அடுத்து ஊன்றும் நல் ஆழ்ந்தார் இல்லாத குடி, எடுப்பாளர் கெடும் சொல்கிறார். ஒரு அடுத்து ஊன்றக்கூடிய அமல் போன்ற ஒரு ஆளுமை உணர்வு இருக்கணும். அடுத்த தலைமுறை வந்து என்ன பண்ணணும்? ஆலமரம் வந்து அந்த அடிமரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அகவையாகி பட்டு போகிற நிலையில அந்த விழுதுகள் வழியாக அந்த மரம் ஊன்றிக்கும். அதுபோல தமிழ் குடி அடுத்த தலைமுறை வந்து என்ன பண்ணணும்? இந்த நிலத்துல ஊன்றி இந்த இனத்தை வாழ்விக்கக்கூடிய ஒரு பெரும் நிலைகள்ல அது செயல்பட்டாக வேண்டும். இனம்னு சொல்லுகிறார். இனம் 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 வந்து ஏமா புடைத்து மனநலம் நன்கொடைய ஆயினும் மாந்த இனநலம் ஏமா புடைத்து அப்படிங்கிற இனநலம் தான் முதன்மையானது. அந்த இன உணர்ச்சி வேண்டும். அதனால மொழி உணர்வுக்காக, இன உணர்வுக்காக, நாட்டு உணர்வுக்காக, தமிழன் என்கிற பெருமை உணர்வுக்காக, சாதி இழிவுகளை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக, மத உணர்வுகளை இந்து மதத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் வெளியேற வேண்டும் என்கிற கருத்தோடு மத உணர்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு, அதிகார போக்குகளை தூக்கி எறிந்துவிட்டு, அரசியல் களத்துல ஆதிக்கம் செலுத்துகிற உணர்வுகளை எல்லாம் எதிர்த்து, வல்லரசுடைய புரண்டல்களை எதிர்த்து மிக பெரும் கள போராளியாக வாழ்ந்தவர் தான் பாரதிய ஐயா அவர்கள். அவருடைய எழுத்தடைவுகள் என்பது நமக்கெல்லாம் ஒரு போர் கருவி போல நம்முடைய சமூகத்தை, நம்முடைய சமூகத்துடைய சமன்மையை, சமத்துவத்தை, எல்லாரும் பொது என்ற சமத்துவத்தை, சாதி ஒழிப்பை விரும்பக்கூடிய நம் உணர்வுக்கான ஒரு பெரும் போர் கருவி, அறிவு கருவி. அறிவு அற்றம் அறுக்கும் கருவின்னு சொல்லியிருக்கிறாரே வள்ளுவர். அதுபோல அற்றத்தை நீக்கக்கூடிய, குற்றத்தை நீக்கக்கூடிய ஒரு பெரும் கருவியாக இந்த அறிவு பெட்டகமாக நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு நமக்கு எழுத்தடைவுகள். அதனால அதை ஏதோ அவருடைய பெயருக்காக, அவருடைய புகழுக்காக இல்லாமல் அவருடைய அறிவுக்காக, செயல்பாட்டுக்காக அனைவரும் படித்தாக வேண்டும். நம்முடைய தனி ஒருவராக 10,000 ரூபாய் கொண்டு வாங்க முடியாதுதான். அதனால ஒவ்வொரு நூலகத்திலையும் கட்டாயம் ஒரு படியை எல்லாரும் சேர்ந்து காசை திரட்டி ஒன்று வாங்கி வைக்க. 4 கிணறு நூலகத்தில் ஒன்று வைங்க, கொட்டலூர் நூலகத்தில் ஒன்று இருக்கட்டும். நம்முடைய ஊர் திருச்செந்தூர்ல ஒரு நூலகத்தில் யாராவது எல்லாரும் சேர்த்து ஆளுக்கு 100 ரூபாய், ஒரு 100 பேர் எடுத்தோம்னா 10,000 ரூபாய் வாங்கி போட்டு இந்த நூலகத்தில் வைக்கலாம். 1000 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு உள்ளவர்கள் 10 பேர் எடுத்து இன்னொரு நூலகத்தில் வைக்கலாம். முதல்ல இந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா நூலகத்திலும் இந்த எழுத்தடைகள் நூலை வாங்கி கொடுப்போம். எல்லாரும் இணைந்து படிப்போம், அறிவை பெறுவோம். அறிவு வழியாக சமூக உணர்வை, விடுதலை உணர்வை, நம்முடைய வாழ்க்கை விடிவு உணர்வை, நம்முடைய அருள்பெரும் ஆசான்களாக திருவள்ளுவர் தொடங்கி பெரியார் வழியாக அம்பேத்கர், வள்ளலார் உள்ளிட்டு நம்முடைய பாவலரை தெரிஞ்சிருந்தால் அதன் பிறகு வந்த பெரும் போராளிகளாக தமிழரசன், புலவர் கலியபெருமான் உள்ளிட்ட அனைவருடைய செயல்பாட்டுடைய தொடர்ச்சியாக
நாமெல்லாம் அந்த காலத்திலே இருக்க வேண்டும் என்பதற்கான கிடைத்த அந்த அறிவுப்பெட்டகத்தை காப்பாற்ற வேண்டும், நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொதுமொழியிடம் விடைபெறுகிறேன்.